ஜெயலலிதாவை சந்தித்ததுதான் அரசியல் வாழ்க்கையில் தான் செய்த மிகப்பெரிய தவறு என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வேதனை தெரிவித்திருக்கிறார். 2006 சட்டமன்ற தேர்தலில் மதிமுக கூட்டணியை குறிப்பிட்டு வைகோ பேசியிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். சோதனை வரும்போதெல்லாம் அதை தடுக்க என்ன வழி என்று யோசித்த போது சில வேளைகளில் தவறான முடிவுகளும் நான் எடுத்தேன், நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள். நான் அதிமுகவோடு போய் உறவு வைக்க வேண்டும் என்று நினைத்தவன் அல்ல. ஆனால் கட்சியில் ஒரு 8 பேராவது சட்டமன்ற உறுப்பினர்களாக வேண்டும் என்ற எண்ணத்தில் ஜெயலலிதா அம்மையார் அவர்களை சந்தித்து நான் திருச்சி திமுக மாநாட்டுக்கு போகாமல் அதிமுக போயஸ் தோட்டத்துக்கு சென்று உடன்பாடு வைத்தது அரசியல் வாழ்க்கையில் நான் செய்த மிகப்பெரிய தவறு. ஆனால் அதற்கு பின்னர் ஒரு கட்டத்தில் திமுக ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று ஜெயலலிதா அறிக்கை விட்டபோது நான் வாஜ்பாய் அறைக்கு சென்று இந்த தவறை செய்து விடாதீர்கள், திமுக அரசை கலைத்து விடாதீர்கள், நீங்கள் நெருக்கடி நிலையிலே ஜெயிலில் இருந்தவர்கள், மாநில அரசுகளை காங்கிரஸ் ஆட்சி பந்தாடியது, அதை விமர்சனம் செய்தவர்கள் நீங்கள். எனவே தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக ஆட்சியின் மீது கை வைக்காதீர்கள் என்றேன். I agree with you, வைகோ, உன்னோடு உடன்படுகிறேன் என்று வாஜ்பாய் சொன்னார். இது திமுகவினருக்கே தெரியாது. நம் இயக்கத்துக்கு சோதனை வரும்போதெல்லாம் அதை தடுக்க என்ன வழி என்று யோசித்த போது சில வேளைகளில் தவறான முடிவுகளும் நான் எடுத்தேன், நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள். நான் அதிமுகவோடு போய் உறவு வைக்க வேண்டும் என்று நினைத்தவன் அல்ல. ஆனால் கட்சியில் ஒரு 8 பேராவது சட்டமன்ற உறுப்பினர்களாக வேண்டும் என்ற எண்ணத்தில் ஜெயலலிதா அம்மையார் அவர்களை சந்தித்து நான் திருச்சி திமுக மாநாட்டுக்கு போகாமல் அதிமுக போயஸ் தோட்டத்துக்கு சென்று உடன்பாடு வைத்தது அரசியல் வாழ்க்கையில் நான் செய்த மிகப்பெரிய தவறு. ஆனால் அதற்கு பின்னர் ஒரு கட்டத்தில் திமுக ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று ஜெயலலிதா அறிக்கை விட்டபோது நான் வாஜ்பாய் அறைக்கு சென்று இந்த தவறை செய்து விடாதீர்கள், திமுக அரசை கலைத்து விடாதீர்கள், நீங்கள் நெருக்கடி நிலையிலே ஜெயிலில் இருந்தவர்கள், மாநில அரசுகளை காங்கிரஸ் ஆட்சி பந்தாடியது, அதை விமர்சனம் செய்தவர்கள் நீங்கள். எனவே தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக ஆட்சியின் மீது கை வைக்காதீர்கள் என்றேன். I agree with you, வைகோ, உன்னோடு உடன்படுகிறேன் என்று வாஜ்பாய் சொன்னார். இது திமுகவினருக்கே தெரியாது. ஜெயலலிதாவை சந்தித்ததுதான் அரசியல் வாழ்க்கையில் தான் செய்த மிகப்பெரிய தவறு என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேசியிருக்கிறார். இதுகுறித்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். 2006 அந்த மதிமுகவோட அந்த கூட்டணி குறித்து தற்போது அவர் தன்னுடைய கருத்தை வைகோ வெளிப்படுத்தி இருக்கிறார். இதை எப்படி பார்க்கிறீங்க? இல்ல, அன்னைக்கு 2006ஆம் ஆண்டு 2004ஆம் ஆண்டு அவர் 4 இடங்கள் திமுக அணியில பெற்றிருந்தாரு. 4மே வெற்றி பெற்றிருந்தாங்க. அந்த அணி 40க்கு 40 வெற்றி பெற்றிருந்தது. அன்னைக்கு அண்ணன் வைகோ அவர்கள் ஜெயலலிதாவிடம் அணி மாறாவிட்டால் அன்றைய அரசியல் களம் என்பது ஜெயலலிதாவால் திமுகவிற்கு ஒரு போட்டியே கொடுக்க முடியாது என்ற சூழ்நிலை தான் இருந்தது. வைகோ அவர்களின் அணி மாற்றம் தான் தெற்கிலும் மேற்கிலும் ஓரளவு திராவிட முன்னேற்ற கழக அணிக்கு, திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், பாமக, சிபிஎம், சிபிஐ போன்ற கட்சிகள் அந்த அணியில் இருந்தார்கள். பெரிய மெகா கூட்டணியாக இருந்தார்கள். கலைஞர் கருணாநிதி அன்றைய தினம் கொடுப்பதெல்லாம் எம்எல்ஏ போஸ்ட் என்று இருந்த சூழ்நிலையில் ஜெயலலிதா அம்மையாரிடம் 35 இடங்களை வாங்கி கொண்டு வைகோ அவர்கள் அதிமுக கூட்டணியில் சேர்ந்தார்கள். அதில் 6 இடங்கள் வெற்றி பெற்றார்கள். 35 இடங்கள் எண்ணிக்கை தான் பெருசு என்றாலே தவிர தொகுதியை அடையாளப்படுத்துவதில் ஜெயலலிதா அவர்கள் மதிமுக பொதுச் செயலாளர் அண்ணன் வைகோ அவர்களை ஏமாற்றி விட்டார்கள் என்று கூறலாம். அந்த இடத்தில் வைகோ அவர்கள் திமுக அணியிலே இருந்திருந்தால் 2004
வெற்றி பெற்று 4 எம்பிக்கள் வெற்றி பெற்றது போல் அன்றைய தினம் கலைஞர் அவர்களிடம் 25 சீட்டு, முதலில் 16 சீட்டு தருவதாக கலைஞர் வைகோவிடம் கூறியிருந்தார். அதன் பிறகு வைகோ அதிமுக அணியில் போய்விடுவார் என்ற சூழ்நிலையில் 23 இடங்கள் வரை தருவதாக கூறியிருந்தார். 25 இடங்கள் வைகோ கேட்டார். 1-2 குறைச்சிக்கப்பா, 23 தாரம் என்று கலைஞரே தன்னிடம் கூறியதாக அண்ணன் வைகோ அவர்கள் கூறியிருந்தார்கள். அந்த சூழ்நிலையில் அந்த அணியில் அவர் இருந்திருந்தால் திமுக, காங்கிரஸ், மதிமுக அணி என்பது மக்களவை தேர்தல் போல் அப்படியே மிகப்பெரிய ஸ்வீப்பிங்கை அவர் அடைந்திருக்கிறோம். இன்று அத்தகைய ஒரு பலத்தில் திமுக அணி இருப்பதை என்பதை உணர்ந்து இந்த சூழ்நிலையில் நாம் திமுக அணியுடன் உறுதியாக இருக்க வேண்டும். அன்று அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற்ற திமுக அணியில் விட்டு நாம் விலகியது தவறான முடிவு என்பதை இன்று நாம் அனைத்து மக்களவை தொகுதியிலும் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய திமுக அணியில் உறுதியாக இருக்க வேண்டும் என்ற அவருடைய எண்ணத்தின் வெளிப்பாட்டை கடந்த காலத்தின் தவறுகளில் இருந்து பாடம் படித்து இன்று அவர் கூறுவதாகத்தான் நான் கருதுகிறேன். மற்றபடி இன்னொரு கட்டத்தில் அவர் திமுக ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணக்கூடாது என்பது ஒரு தனிநபராக அரசியல் லாப நஷ்ட கணக்குகளை பார்க்காமல் தன்னிடம் உள்ள நியாய உணர்வை பேசக்கூடிய ஒரு மனிதராக, ஒரு சிறந்த ஒரு மனிதராக, பண்பாளராக அண்ணன் வைகோ அவர்களை இது நான் பார்க்கிறேன். எதிர் தரப்பில் இருந்தாலும் டிஸ்மிசல் கூடாது என்ற ஒரு கருத்தை வாஜ்பாயிடம் ஒரு கட்டத்தில் அவர் திமுகவிற்காக பேசியது, எதிரணியில் இருந்தாலும் நியாயத்தை பேசிய ஒரு மனிதராக வைகோவை நான் பார்க்கிறேன். நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி. இணைப்பில் இருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. தொடர்ந்து நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைகிறார் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் திரு செம்மலை அவர்கள். வணக்கம் சார். ஜெயலலிதாவை வாழ்க்கையில சந்தித்ததுதான் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில மிகப்பெரிய தவறு அப்படின்னு 2006 உங்களுடைய அந்த கூட்டணி குறித்து வைகோ பேசி இருக்கிறார். எப்படி பார்க்கிறீங்க? 2006 தேர்தலிலே எங்களோடு அவர் கூட்டணி அமைத்த பிறகுதான் அந்த கட்சிக்கு அங்கீகாரம் கிடைத்தது என்பதை அண்ணன் வைகோ அவர்கள் மறந்திருக்க மாட்டார். அதே போல பம்பரம் சின்னத்தை தக்க வைத்துக் கொடுத்ததும் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் என்பதை அவர் நினைவில் கொள்வார் என்று நான் கருதுகிறேன். அந்த திருச்சி திமுக மாநாட்டிற்கு போகாமல் போயஸ் தோட்டத்திற்கு நான் சென்றதுதான் என்னுடைய அரசியல் வாழ்க்கையிலே செய்த மிகப்பெரிய தவறு என்று சொல்லுகிற அண்ணன் வைகோ அவர்கள், அவர் சொல்லுவதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், அப்பொழுதும் அவர் குழப்ப நிலையில் இருந்திருக்கிறார், இப்பொழுதும் அவர் குழப்ப நிலையில் இருந்திருக்கிறார் என்பதைத்தான் காட்டுகிறது. யாரை திருப்திப்படுத்த இதை சொல்லுகிறார் என்று தெரியவில்லை. இவருடைய புரட்சி தலைவர் அம்மா அவர்களை பொறுத்தவரையில் என்னிடம் ஒரு நாள் அவரை பற்றி பேசுகிற போது, நான் அவரோடு கல்லூரியில் படித்தவன் என்று நான் அவரிடம் சொன்னபோது, உள்ளபடியே அண்ணன் வைகோ அவர்களை பற்றி அம்மா அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை இப்பொழுதும் நான் நினைத்து பார்க்கிறேன். அம்மா அவர்கள் மதித்த ஒரு அரசியல் தலைவராக இருந்தவர். 31 ஆண்டுகள் மதிமுகவை நடத்துவதாக அண்ணன் வைகோ அவர்கள் சொல்லுகிறார். எதற்காக அந்த இயக்கத்தை ஆரம்பித்தார்? அவர் தனிக்கட்சி ஆரம்பிப்பதற்கான காரணங்கள் என்ன என்பதையெல்லாம் அவருடைய கடந்த கால பேச்சுக்கள் இன்னும் அவருடைய நினைவில் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். எனவே அவருடைய இயக்கத்திற்கு அரசியல் அங்கீகாரம் பெற்று தந்த புரட்சி தலைவர் அம்மா அவர்களை அவர் என்றென்றைக்கும் நன்றியோடு எண்ணி பார்க்க வேண்டும். பம்பரம் சின்னத்தை தக்க வைத்து கொடுத்ததும் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தான். எனவே இன்றைக்கு அவர் எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறார், எப்படி அவமானப்படுத்தப்படுகிறார் என்பதையெல்லாம் உள்ளபடியே நமக்கு நன்றாக தெரிகிறது. இன்றைக்கும் தன்னுடைய சொந்த கட்சியினுடைய சின்னத்திலே போட்டியிடாத அளவுக்கு உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுகிற அந்த நிர்பந்தத்தை அங்கே கொடுத்தவர்கள் என்பதெல்லாம் அவர் அறிந்து இன்றைக்கு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். பொதுவாக என்னை பொறுத்தவரையில் ஒரு திறமையான, ஒரு ஆற்றல் மிக்க ஒரு தலைவர் இன்றைக்கு இப்படியெல்லாம் பேசுவதற்கான ஒரு நிலைக்கு வந்துவிட்டார் என்று அவரோடு நான் கல்லூரியிலே படித்தவன் என்பதை நினைவு கொள்ளுகிற போது எனக்கு உள்ளபடியே அண்ணன் வைகோ அவர்கள் மீது உள்ளபடியே எனக்கு இப்பொழுது அவருடைய நிலை இப்படி ஆய்விட்டது என்று எண்ணி நான் வருத்தப்படுகிறேன். இருந்தாலும் அந்த கட்சிக்கு வாழ்வு கொடுத்த எங்களுடைய இயக்க தலைவியை அவர் என்றைக்கும் நன்றியோடு எண்ணி பார்க்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்ள
கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். இல்ல, அந்த கூட்டணி பற்றி அவர் பேசும்போது கூட அந்த கட்சிக்கான சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்திலிருந்து தான் அதை நான் முன்னெடுத்தேங்கிறதையும் குறிப்பிட்டிருக்கிறார். அப்ப அந்த எண்ணம் அவருக்கு இருந்திருக்கிறத வெளிப்படுத்துறத பார்க்க முடியுது. ஆனா இப்போ அவர் யாரையாவது திருப்திப்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கிறார் அப்படிங்கறத குறிப்பிடுறீங்களா? இல்ல, இன்றைக்கு அந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலராக இருக்கிற அவருடைய புதல்வர் துரை வைகோ அவர்கள் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், எங்களுடைய கட்சிக்கு அங்கீகாரம் கிடைப்பதற்கு நாங்கள் கூடுதலான இடங்களை கேட்டு பெறுவோம், இரட்டை இலக்கியங்களை நாங்கள் கேட்டு பெறுகிற அந்த நிலையிலே நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லுவதிலிருந்தே தெரிகிறது அவருடைய மகன் வழியில் இன்றைக்கு யாரை திருப்திப்படுத்துவதற்கு இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பது. எனவே புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வாங்கி கொடுத்த அங்கீகாரத்தை இழந்துவிட்ட நிலையில இன்றைக்கு மீண்டும் கட்சிக்கு அங்கீகாரத்தை பெறுவதற்கு யாருடைய தயவோ அவருக்கு தேவைப்படுகிறது. அதனால்தான் இப்படிப்பட்ட பேச்சு இன்றைக்கு அவரிடமிருந்து வெளிவந்திருக்கிறது. நன்றி திரு செம்மல். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. தொடர்ந்து நம்மிடையே பத்திரிகையாளர் திரு துரை கருணா இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ கருத்துக்களை கேட்டிருக்க கூடும். ஜெயலலிதாவை சந்தித்ததுதான் அரசியல் வாழ்க்கையில நான் செய்த தவறு அப்படின்னு 2006 கூட்டணி பற்றி பேசுகிறார். இந்த கடந்த கால கூட்டணி பற்றி தற்போது பேச வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கா? இந்த கருத்தை எப்படி பார்க்கிறீங்க? மரியாதைக்குரிய வைகோ அவர்கள் அரசியலில் பல வரலாற்று பிழைகளை செய்திருக்கிறார். அந்த வரலாற்று பிழைகள் என்ன என்பது அரசியல் களத்திலே கடந்த 30-35 ஆண்டுகளாக பயணிக்கிற அனைவருக்குமே தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அவர் மீது கொலைப்பழி சுமத்தி வெளியே அனுப்பிய அந்த நாள் முதல் மீண்டும் திரு கருணாநிதியோடு உடன்பாடு கொள்ளுகிற வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருந்த கலைஞர் கருணாநிதியையும் அவருடைய புதல்வர் இன்றைய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களையும் பொது மேடைகளிலும் பொது வெளிகளிலும் மாநாடுகளிலும் செயற்குழு பொதுக்குழு எல்லா கூட்டங்களிலுமே மிக கடுமையாக ஆவேசத்தோடு இந்த திராவிட இயக்கத்தை அழிக்க வந்த குடும்பம் கருணாநிதி குடும்பம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு தவறை தமிழக மக்களுக்கு இழைத்து விட்டார்கள். எனவே திமுகவையும் வேரோடு மண்ணோடும் ஒழிப்பேன் என்று சபதம் எடுத்தார். வாரிசு அரசியலாக திரு ஸ்டாலின் அவர்களை கொண்டு வருவதை ஒருபோதும் தமிழ் மக்கள் ஏற்க மாட்டார்கள். இதை விட கடுமையா சொன்னாரு, ஒரு கிளை செயலாளர் பதவிக்கு கூட லாயக்கற்றவர் தான் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் என்று குறிப்பிட்டவர் தான் மரியாதைக்குரிய சகோதரர் வைகோ அவர்கள். அவர் ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர், சிந்தனையாளர், அறிவு மிகுந்தவர், ஆற்றலாளர், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அவர் வெளியேற்றப்பட்ட உடனே பல முன்னணி தலைவர்கள் அவரோடு வந்தார்கள். செஞ்சி ராமச்சந்திரன், கணேசன், எல் கணேசன், பொன்னுத்துராமலிங்கம், திருநெல்வேலி லட்சுமணன் என்று பல முன்னணியினர் அவரோடு வந்தார்கள். அன்றைய தினம் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் ஒருவரான நூற்றாண்டை கடந்த மரியாதைக்குரிய ஐயா சங்கரையா சொன்னாரு, திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது செங்குத்தாக பிளவுபட்டு விட்டது, இனி வைகோவின் கைதான் ஓங்கும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அதிகாரத்திற்கு வரும் என்றெல்லாம் பேசப்பட்ட நிலையில் இருந்த மதிமுக இன்றைக்கு எந்த நிலைக்கு வந்திருக்கிறது? இதனுடைய விரக்தியின் வெளிப்பாடாகத்தான் வைகோ அவர்களுடைய பேச்சை கேட்கணும். நாம அப்படிதான் புரிந்து கொள்ளணும். அவர் மீது ஒரு பரிதாபமான பச்சாபதானமான உணர்வுகள் தான் இதை கேட்பவர்களுக்கு, வைகோவனுடைய உரையை கேட்பவர்களுக்கு இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அவரு பல முறை ஒரு 21 இடங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தருகிறது என்று 2001 அல்லது 21 எனக்கு நினைவில் சரியா இல்லை, ஒரே ஒரு தொகுதியை மாற்றி கேட்டு அது தரவில்லை என்றுடனே அங்கிருந்து மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களை சந்தித்து போயஸ் கார்டன்ல ஒப்பந்தம் போட்டு போனாரு. அப்புறம் தனித்து மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியோட ஒரு முறை போனாரு. சரியான நேரங்களில் எல்லாம் தவறான முடிவுகளை எடுப்பது வைகோவின் சுபாவம் என்பதை இப்போதைய அவருடைய பேச்சு நமக்கு வெளிப்படுத்துகிறது. நன்றி திரு துரை கருணா, இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக.